நம்முடைய நிகழ்ச்சியில் நம்முடைய சிறப்பு வாய்ந்த நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் சிறப்பு செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு தருணம் இது. முதலாவதாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நீதிபதி ஐயா அவர்கள் திரு பி கணேசன் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே நம்முடைய அருமை அண்ணன் ப்ரொஃபசர் டாக்டர் என் வாசுதேவன் அவர்கள் அவரை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக இந்த விழாவிற்கு நல்லதொரு தலைமை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் டாக்டர் ஏ அமீர்கான் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். ப்ரொஃபசர் டாக்டர் என் வாசுதேவன் அவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக டாக்டர் ஹிம்மத் உசேன் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். அடுத்தபடியாக ப்ரொஃபசர் டாக்டர் என் வாசுதேவன் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். அருமை அண்ணன் டாக்டர் ஏ அமீர்கான் அவர்கள் அவரை சிறப்பிக்கின்றார்கள். ஒரு நிகழ்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிகழ்ச்சி இப்படித்தான் இருக்க வேண்டும். எத்தனை இதயங்கள் இங்கே பல்வேறு சரித்திர பதிவுகளை இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். இந்த இதயங்களை எல்லாம் பாராட்டும் விதமாக நல்லதொரு தலைமை உரை வழங்க வருமாறு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் டாக்டர் ஏ அமீர்கான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியிலே வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தேசிய ஒருமைப்பாட்டுக் கழகம் பீக்ஸ் இதழ் சார்பாக இன்றைய தினம் சாதனை படைத்தவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் இந்த சாதனையினை அவர்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சாதனை படைத்தவர்களை எல்லாம் வாழ்த்துவதற்காக பாராட்டுவதற்காக வருகை தந்திருக்கின்ற நீதியரசர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கணேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சாதனை படைத்தவர்களை எல்லாம் வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற மாலத்தீவுக்கான நெதர்லாந்து நாட்டினுடைய மேனாள் துணைநிலை தூதுவர் பாசத்திற்குரிய சகோதரர் ஹிம்மத் அகமது ஹுசைன் அவர்களே, இங்கே அனைவரையும் பாராட்ட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திற்காக வருகை இருந்திருக்கின்ற தொழிலதிபர் பேராசிரியர் முனைவர் வாசுதேவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக தொகுத்து சாதனை படைத்தவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து எந்தெந்த துறையில் எப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் படைத்திருக்கிறார்கள் என்பதனை எல்லாம் தெரிவிக்கின்ற முகமாக அருமையாக தொகுத்து வழங்கி இருக்கின்ற பேராசிரியர் முனைவர் ராஜா அவர்களே, இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்திருக்கின்ற தேசிய ஒருமைப்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்களே, வருகை தந்திருக்கின்ற சாதனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை பொழுதிலே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே பல்வேறு சாதனை படைத்தவர்கள், அதற்கு முன்னால் அதற்கான போராட்டங்கள், தோல்விகள், வலிகள், வேதனைகள், அதற்கு பின்னால் ஏற்பட்ட வெற்றி, அந்த வெற்றிக்கு பின்னால் அந்த வெற்றி இன்னும் பலருக்கு கிடைக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு, சமுதாய நோக்கத்தோடு அந்த வெற்றியை பலரும் ஈட்ட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில்
பலருக்கும் உதவ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சாதனையாளர்கள் எல்லாம் இங்கே பேசினார்கள். இங்கே பேசியவர்களை எல்லாம் பார்த்தோம். நம்முடைய மருத்துவர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், பாளையங்கோட்டையிலே படித்தேன் என்று சொன்னார்கள். கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே படித்த நான் ஒரு இந்து மாணவன் என்று சொன்னார்கள். நானும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே படித்த ஒரு இஸ்லாமிய மாணவன். அதே போன்று கம்யூனிஸ்ட் நாட்டிலே படித்தேன் என்று சொன்னார்கள். நான் முதலாக வெளிநாடு என்று செல்கின்ற நாடாக கம்யூனிஸ்ட் நாடுதான் இருந்தது. 1998 பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் வாழ்கின்ற அந்த கியூபா நாட்டிற்கு தான் இந்திய நாட்டினுடைய இளைஞர்கள் அவருடைய கலாச்சாரம் வெளிநாட்டு இளைஞர்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கிறது என்பதனை அந்த கலாச்சார பரிமாற்றம் செய்து கொள்வதற்காக இந்திய நாட்டில் இருந்து இந்திய அரசாங்கத்திலிருந்து அன்றைய தினம் இந்தியா முழுவதும் இருந்து 13 இளைஞர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அந்த 13 இளைஞர்களில் நானும் ஒருவன். அந்த நாட்டிற்கு சென்று அங்கே கலாச்சாரம் எப்படி இருக்கிறது, அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் மட்டுமல்ல, 165 நாடுகளில் இருந்து இது போன்ற இளைஞர்கள் எல்லாம் அங்கே வந்திருந்தார்கள். அந்த 165 நாட்டில் எப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் அங்கே ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு அங்கே கிடைத்தது. அங்கே இல்லத்திலே தங்கியிருந்ததாக சொன்னீர்கள். நாங்களும் அப்படித்தான் தங்க வைக்கப்பட்டோம். அங்கே விடுதிகளிலே தங்க வைக்கப்படவில்லை. ஒவ்வொரு நாட்டிலிருந்து வந்தவர்களும் அங்கே உறவுகள் போன்று அங்கே பணியாற்றுகின்றவர்களுடைய அங்கே இருக்கின்ற மக்களுடைய இல்லங்களிலே தங்க வைக்கப்பட்டிருந்தோம். வாங்க சார், நம்முடைய மரியாதைக்குரிய இருளப்பன் சார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க நம்முடைய இப்ப கம்யூனிசத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அப்பவே கம்யூனிசத்தினுடைய நம்முடைய தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய ஒரு மூத்த தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய நல்லகண்ணு அவர்களுடைய மருமகன் அவங்க. அப்படி அன்றைய தினம் ஒரு இளைஞராக முதலாக வெளிநாட்டிற்கு சென்ற அந்த நாடு கியூபா நாடு என்பதனை, ஒரு கம்யூனிஸ்ட் நாடு என்பதனை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக சார் பேசும்போது பாளையங்கோட்டைன்னு சொன்னாங்க. நானும் திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கேன். பக்கத்துல எல்லாம் ஒரே மாவட்டம். அருமைக்குரியவர்களே, இங்கே பார்க்கிற போது திருநீர் அணிந்த இந்து, சிலுவை அணிந்த கிறிஸ்தவர், தொப்பி அணிந்த இஸ்லாமியர் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு தமிழ் குடும்பமாக பாரத திருநாட்டிற்கு வழி சொல்லிக் கொடுக்கின்ற விழாவாக இந்த விழாவினை இவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை மனதார பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்திய ஒருமைப்பாட்டுக் கழகம் என்கிற பெயரினை வைத்திருக்கின்ற இந்த அருமையான ஒரு அமைப்பு எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த பாரத திருநாடு எப்படிப்பட்ட பாரத திருநாடாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழி சொல்லிக் கொடுக்கின்ற விழாவாக இந்த விழாவினை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது இது சிறிதாக இருந்தாலும் கூட அந்த எண்ணங்கள் பெரிதாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் சாதனையாளர்கள், அவர்கள் எப்படி போராடி வெற்றி பெற்றார்கள் என்பதெல்லாம் இங்கே பதிவு செய்தார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த இயக்கம் ஒரு 60 ஆண்டு காலமாக இது போன்று தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் இது போன்ற சாதனையாளர்களை கௌரவிக்கின்ற போது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அதை பார்த்திருக்கின்றேன். அவருடைய வரலாற்றிலே பார்க்கின்ற போது புத்தகங்களிலே படித்திருக்கின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள்.
இப்படி பல்வேறு அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர்கள், தமிழகத்தின் சிறந்த நடிகர்கள் எல்லோரும் இந்த அமைப்பிலே கலந்து கொண்டு விருதினை பெற்று விருதினை கொடுத்திருக்கின்றார்கள். அருமைக்குரியவர்களே, இன்றைய தினம் நீங்கள் விருதினை பெறுகிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதற்கு, பாராட்டுவதற்கு, உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இது ஒரு நல்ல துவக்கமாக இருக்கட்டும். வருகின்ற காலங்களிலே மிக உயர்ந்த விருதுகளை பெறுவதற்காக ஒரு முதல் படிக்கட்டாக இந்த விருது அமையட்டும் என்று வாழ்த்தி, வருகின்ற காலங்களிலே மாநில அரசாங்கத்தினுடைய விருதினை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். வருகின்ற காலங்களிலே இந்திய அரசாங்கத்தினுடைய விருதினை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். வருகின்ற காலங்களிலே உங்களுடைய உழைப்பால், கடின உழைப்பால், உங்களுடைய திறமையால், உங்களுடைய ஆற்றலால் சர்வதேச அளவிலே நீங்கள் புகழ் பெற வேண்டும். உங்களால் பலர் உயர்ந்திருக்கிறார்கள் என்று ஒரு சூழ்நிலையினை உருவாக்குகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வாக இது அதனுடைய துவக்கமாக இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அடுத்தபடியாக நம்முடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு விருது பெற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு எம் இருளப்பன் ஐயா அவர்கள், பவுண்டர் DVM சேவா பாலம் ட்ரஸ்ட் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். அவரை சிறப்பு செய்யுமாறு அருமை அண்ணன் வாசுதேவன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கலோனல் டாக்டர் ஹிம்மத் ஏ உசைன், ஃப்ரெண்ட்ஷிப் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மால்டீவ்ஸ், எக்ஸ் அசிஸ்டன்ட் ஹானரரி கவுன்சில் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் டு த மால்டீவ்ஸ் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே இங்கே இந்த விழாவிலே வருகை தந்திருக்கக்கூடிய சாதனையாளர்களுக்கும் அவர்களுடன் இங்கே அதை கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கும் இந்த மாலை பொழுதில் மாலை நேர வணக்கத்தை கூறிக்கொள்வதில் பெருமை அடைகின்றேன். இந்த நைஸ் அகாடமியினுடைய பல சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்குவதிலும் டாக்டரேட் வழங்கும் நிகழ்ச்சிகளில் நான் இதற்கு முன்னர் பங்கு கொண்டிருக்கின்றேன். இதற்கு முன் பல நிகழ்வுகளில் சில கண்டுபிடிப்புகள் செய்தவர்களுக்கும் இங்கே பாராட்டுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்றைக்கு தங்களுடைய ப்ரொஃபஷனல் கேரியரில் உயர்ந்தவர்களுக்காக இந்த அவார்டு செரிமனி அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. இங்கே பேசியவர்களில் பலரும் தங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி எடுத்து கூறும்போது அவைகளில் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நாம் அனைவரும் கேட்டுக்கொண்டிருந்தோம். தனியாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த டாக்டர் அவர்கள் கூறினார்கள், நல்லவர்கள் கெட்டதை எதிர்க்காத காரணத்தினால்தான் பல காரியங்கள் முட்டுக்கட்டையாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். இது முழுக்க முழுக்க நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கூறிய இந்த வார்த்தையை நாம் அனைவரும் மனதில் எடுத்து செல்ல வேண்டும். நான் அவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றேன். அதாவது, நான் ஒரு முஸ்லீம். திருக்குரானிலே இறைவன் பல இடங்களில் கூறுகிறார், நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். அதாவது நம்முடைய மனித சமுதாயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், நன்மையை ஏவுகிறார்களே தவிர தீமையை தடுப்பதில்லை. அதை தான் அவர் அழகாக சொல்லி காட்டினார். நல்லவர்கள் கெட்டதை எதிர்க்காத காரணத்தினால்தான் நம் நாட்டிலே நிறைய குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன.
இங்கே வந்திருக்கக்கூடிய முக்கிய மக்கள் அனைவருமே நல்லதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்களுடைய பேச்சுகளிலே நாம் காண முடிந்தது. அதில் குறிப்பாக சகோதரர் குடியாத்தத்திலிருந்து அவர் இன்றைக்கு ரோல்ஸ் ரைஸ், பிஎம்வி போன்ற பெரும் கம்பெனிகளுக்கு இங்கிருந்து தன்னுடைய சர்வீஸ்களை செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் நாம் உண்மையிலேயே அந்த குடியாத்தத்து மக்களும் தமிழர்களாகிய நாமும் பெருமையடைய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்கள் அனைவருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் அவர் உழைப்பிலே உயர்ந்தாலும் ஏதோ அவர் ஏதோ ஒரு மாவட்டத்தை கூறினார், எனக்கு ஞாபகம் இல்லை. ஏலகிரி மாவட்டத்திலே அங்கே பள்ளியை தத்தெடுத்து பள்ளியை உருவாக்கி மாணவர்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றார் என்றால் அது அவருடைய சிஎஸ்ஆரிலே அவர் மனப்பூர்வமாக செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்று இங்கு ஒரு கட்டுமான பணியை நிறுவிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் கூறினார், நான் ஒவ்வொரு வீடை கட்டும் போதும் அது என்னுடைய வீடாக எண்ணி கட்டுகின்றேன். உண்மையிலே அவ்வாறு கான்ட்ராக்டர்களையோ அல்லது என்ஜினியர்களோ இன்று பார்ப்பது மிகவும் அரிதாக இருக்கின்றது. அவர்கள் தன்னுடைய வீடாக நினைத்து கட்டுவதல்ல, ஏதோ கட்டி முடிக்க வேண்டும், பணத்தை வாங்க வேண்டும். அவர்கள் வாங்கி கொண்டு சென்ற பிறகு ஒரு வருடத்திலே ஒழுக ஆரம்பித்து விடுகிறது. இப்படி அரசு கட்டிடமானாலும் சரி, தனியார் கட்டிடமானாலும் சரி, இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த சகோதரர் அவர்கள் கூறியதை போன்று அனைத்து கட்டுமான நிறுவனங்கள் செய்பவர்களும் அவ்வாறு நடப்பார்களே ஆனால் சகோதரர் கூறியது போன்று நல்லவர்கள் கெட்டதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆகிவிடுகின்றது. ஆகவே இந்த அதுபோன்று அக்குபஞ்சரை பற்றி கூறினார்கள் சகோதரி அவர்கள். அக்குபஞ்சர், வர்மா ஆகியவற்றை பற்றி கூறும்போது தன்னுடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை அவர்கள் கண்டார்கள். ஆனாலும் அதை தொடர்ந்து முயற்சி செய்த காரணத்தினால் இன்றைக்கு அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். அதோடு நின்று விடாமல் தன்னுடைய மாணவர்களும் அவர்களுமாக சேர்ந்து பல இளம் பெண்களுக்கு, கைம்பெண்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நன்மை ஏவவும் தீமையை தடுக்கவும் நம்முடைய மக்கள் தொடர்ந்து வர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு சகோதரர் என்ஐசி அகாடமியுடைய ஆர்கனைசர் அவர்களுக்கு நன்றியையும் கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், பல சிகரங்களை அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். சகோதரர் அமீர்கான் அவர்கள் உங்களை வாழ்த்தும் போது ஒரு விஷயத்தை கூறி வாழ்த்தினார்கள். அதாவது நீங்கள் இங்கிருந்து பெற்ற சாதனையை தாண்டி தமிழக அரசிடமிருந்தும் மத்திய அரசிடமிருந்தும் சர்வதேச அளவிலும் நீங்கள் பல அவார்டுகளை வாங்க வேண்டும் என்று அவர் விரும்பினார்கள். அது நிச்சயமாக சாத்தியமா என்றால் அது பெரிய கேள்விக்குறிதான். காரணம் சகோதரர் சொன்னதுதான், மீண்டும் நல்லவர்கள் கெட்டதை எதிர்க்காத காலம் வரைக்கும் இவைகள் நடைபெறுவது மிகவும் கடினமாக இருக்கும். காரணம் என்னவென்றால், எனக்கு தெரிந்து ஒரு நபர் திண்டுக்கல்லில் வாழ்கிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கின்றார். இன்றைக்கு நாம் உலக அளவிலே பேசிக் கொண்டிருக்கின்றோம் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்கை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், பெட்ரோலியம் ப்ராடக்ட் அதுக்கு ஒரு பெரிய எதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு அவர் சொல்யூஷன் கண்டுபிடித்திருக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய ஜெட் ஃபியூலை எடுத்துக்கிட்டாலோ EN 590 என்று சொல்லக்கூடிய டீசலை எடுத்துக்கொண்டால் அது 10 ppm. உங்களுக்கு தெரியும் 10 ppm என்றால். அந்த 10 ppm என்பதுதான் மிக குறைந்த அளவில் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவருடைய கண்டுபிடிப்பிலே அதை 0.05 ஆக குறைத்திருக்கின்றார். இது அளப்பரிய வெற்றி. இந்த வெற்றியை நம்முடைய இந்திய அரசுக்கு தெரியும். இந்திய அரசு அவருக்கு சப்போர்ட்டும் செய்திருக்கிறது. ஆனால் அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகுவதற்கு இந்திய அரசு எதுவுமே செய்யவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஆட்களை பெரிய அளவில் கொண்டு வந்து உலக அளவிலே அதை நடைமுறைப்படுத்தணும் என்றால் இன்றைக்கு குளோபல் வார்மிங்கை பற்றி நாம் இன்று பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நீங்கள் உங்களுடைய செயல்களை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். இது போன்ற அமைப்புகள் உங்களை பாராட்டும், அரசாங்கம் பாராட்டுகிறதோ என்பது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மக்களுக்கு செய்ய வேண்டியதை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி. அடுத்தபடியாக தமிழக அரசு விருது பெற்ற திரு எம் இருளப்பன் ஐயா அவர்கள், ஃபவுண்டர் டிவிஎம் சேவா பாலம் ட்ரஸ்ட் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியில். என்னை உலகில் அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தையருக்கும் எனது மானசீகமான குருவுக்கும் இந்த நல்ல நாளில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்ஐசி அகாடமியின் சார்பாக, அது மட்டுமல்லாமல் மற்றும் பீக்ஸ் மேகசினும் சார்பாகவும் ஒரு அற்புதமான விருது வழங்கும் விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று ஒரு நல்லதொரு நிகழ்வை நிகழ்த்தி கொண்டு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்துள்ள எனது அருமை மாமா, என் மண்ணின் மைந்தர் டாக்டர் அமீர்கான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கடந்த தகப்பன் காலத்திற்கு அப்புறம் மகன் 60 ஆண்டு காலம் நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய அருமை நண்பர் திரு அண்ணாமலை அவர்களே, அதாவது ஒரு நிகழ்ச்சி என்றால் அது வரவேற்பா இருக்கட்டும், இல்லைன்னா தொகுப்பா இருக்கட்டும், இல்லை வாங்கக்கூடிய விருதாளர்களை பாராட்டக்கூடிய விதமே ஒவ்வொரு மேடையிலும் மிக அற்புதமாக பாராட்டக்கூடிய மாபெரும் பெரியவர் டாக்டர் ஏ ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்டாக வருகை தந்துள்ள நமது ஹானரபிள் மாண்புமிகு நீதியரசர் ஐயா கணேசன் அவர்களே, ஒரு வார்த்தை சொன்னாலும் நல்லா சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு நெதர்லாண்டு இது, அதாவது வாங்கிறது விருதில் சிலவர்கள் வாங்க நல்லா படைச்சிட்டு அரசையும் மத்திய அரசையும் எட்டுவதுங்கிறது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆனால் அவருடைய கண்டுபிடிப்பு ஒன்று திண்டுக்கல்ல இருக்கு, அதை ஏம்புறதுக்கு இயலாமல் இருக்குன்னு அவர் சொல்லுகிறார். இருந்தாலும் அவர் டாக்குமெண்டேஷன் நல்ல சிறப்பாக இருந்தால், கொண்டு போக வேண்டிய வழியில் கொண்டு போனால் அது அற்புதமாக இருக்கும். அந்த நண்பர் அடுத்ததாட நீங்கள் கூட்டிட்டு வரும் பொழுது என்ஐடி பாருங்க, ஸோ இந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவருடைய உரையில் அதை நமக்கு ஞாபகப்படுத்தினார். அடுத்து இந்த ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு ஐஎன்டியூசி நேஷனல் பேக்வர்ட் கம்யூனிட்டி வெல்ஃபேர் அசோசியேஷன் அதனுடைய பேராசிரியர் ப்ரொஃபஸர் டாக்டர் வாசுதேவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மதன்ராஜ் இன்டீரியர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள, நான் உள்ள நுழைஞ்ச உடனே யாராவது தெரிந்த முகம் இருக்குமா அப்படின்னு தான் எப்பொழுது நுழைவேன். நான் இன்னைக்கு உங்கள் அவையில் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய திருமண வரவேற்பு, திருமணங்கள் நிறைய நடந்ததுனால அங்கங்கே போயிட்டு அண்ணாமலைகிட்ட கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டேன். எப்போதுமே விழாக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அமீர்கான் மாமா வர்றதுக்கு முன்னாடி வந்துடுவேன். இந்த தடவை ஐயா நீதியரசர் அதை மன்னித்து அவையும் என்னை மன்னித்து கொள்ள வேண்டும். வந்த உடனே அங்கே இங்கே பார்த்தேன், எல்லாம் நியூ ஃபேஸஸ். டப்புன்னு ரைட் சைடை பார்த்தேன், ஒரு அற்புதமான மருத்துவரே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சமூக நல்லிணக்க மருத்துவரே, எங்கள் மாவட்டத்தில் மட்டுமல்ல மருத்துவத்துக்கு எப்படி எளிய முறையில் மக்களுக்கு சென்றடையணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சிறப்பாக பணியாற்றக்கூடிய மாபெரும் மருத்துவர் டாக்டர் அருண் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள திரளான இந்த விருதை பெறக்கூடிய பண்பாளர்களே, பண்பாளிகளே, என்னுடைய பாலத்தினுடைய மாநில நிர்வாகிகளே, என்னுடைய மக்கள் தொடர்பு அமைப்பாளர் நம்மளுடைய ராகவன் அவர்களே, மருது அவர்களே அண்ட் வேல்ராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள துபாய் ரமேஷ் அவர்களே, திரளாக வந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உள்ளபடியே இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் காலங்கள் ஆகிவிட்டது. இருந்தாலும் அண்ணாமலை ஒரு பெரிய மனதுக்காரர். இந்த அகாடமியில் இருக்கிறவங்க பெரிய மனதுக்காரர்கள். எங்கெங்கெல்லாம் நல்ல சாதனையை நிகழ்த்தக்கூடியவர்கள், அந்த விருதுக்கு தகுதியானவர்கள், தமிழ்நாடு பூரா அவர்களை எல்லாம் சேகரித்து
இவர்கள் இந்த துறையில் வல்லுநர்கள், இவர்கள் இந்த துறையில் வல்லுநர்கள் என்று எடுப்பது மிகப்பெரிய கடினம். ஆனால் 60 ஆண்டு அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களையும் அரசியல்களையும் செய்வது மட்டும் அல்லாமல் மாமா அமீர்கான் போன்ற பெரிய அரசியல் பிரமுகர்கள், நீதி அரசர்கள் தான் அவர்களோட ஆலோசனை எல்லாம் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் நல்ல பண்பாளர்களை இங்கே அழைத்து வந்து ஒவ்வொரு வாட்டியும் அண்ணாமலை எங்க பண்ணுவாருன்னா அந்த திருவாரூரை அந்த எம்ஜிஆர் ஐயா சத்யாசுலியக்கு ஏத்தாப்புல நடக்கும். இந்த வாட்டி இங்க வாங்குறவங்க மிகப்பெரிய மனிதர்கள். ஏன்னா இது கவிக்கோவுடைய அவருடைய பேரில் இருக்கக்கூடிய ஒரு மன்றம், இந்த அவை கன்வென்ஷன் சென்டர். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இதுல விருது ஒரு 10-20 பேர் வாங்கியிருந்தாலும் கவிக்கோ மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய கவிதை படைப்பாளர் யாருமே கிடைக்க முடியாது. அடிக்கடி ஐயா வைரமுத்து ஐயா சொல்லுவாரு, என்கிட்ட பேசும்போது அவளை பத்தி அவ்வளவு பெருமையா பேசியிருக்காங்க. இதுல இருக்கிற பாதிவர் அவை நடராஜன் ஐயா, இப்படி இதுல இருக்கிற பல்வேறு பெரியவர்கள், ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள் எல்லாம் கவிக்கோவை பத்தி மிக பெருமையா இருந்தா நான் வயதில் சிறியவர்கள் நான் கேட்பேன் அவங்க இடத்துல. ஸோ அந்த மன்றத்துல நீங்க இன்னைக்கு ஒரு ஐயா நீதியரசர் கையால வாங்கும்போது உள்ளபடியே நீங்கள் நினைத்த மாதிரி தமிழக அரசையும் எட்டுவீர்கள், மத்திய அரசையும் எட்டுவீர்கள் என்பதை எந்த ஐயப்பாடும் இல்லை. மற்ற இடத்துல வாங்கியிருக்கலாம், ஆனா இது வந்து இந்த இடம் வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடம். இதில் வாங்கியவர்கள் எல்லாம் மிக சிறந்து உழைப்பால் உயர்ந்தவர்கள், சாதனையாளர்கள், இப்படி பல்வேறு மனிதர்கள் இந்த மன்றத்தில் இருந்து வாங்கி கொண்டு போனவர்கள் இருக்கிறார்கள். ஒரு 10 வருஷத்துக்குள்ள 15 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். நல்ல ஒரு மன்றம். இந்த மன்றத்தில் நீங்கள் பெறுவதை நினைக்கும் பொழுது அண்ணாமலை இப்படி போன்ற ஒரு நல்ல மனிதர்களை அழைத்து கொண்டு இந்த சாதித்தவர்களை இங்கே பாராட்டும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. உள்ளபடியே டாக்டர் அருண் டாக்டர் அவர்கள் பல்வேறு சாதனைகளை இந்த தமிழகத்திலே மருத்துவத்தில் படைத்திருக்கிறார்கள். அது நான் அறிந்த ஒன்று. என்னுடைய விழாவில் வந்து மனிதநேய விழாவில் ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டரிலே மாண்புமிகு நீதி அரசர் அம்மையார் மேபி அனிதா சுமந்த் மேடம் நினைக்கிறேன், அவர்களிடத்திலே நான் அவர்களுக்கு சிறந்த மருத்துவர் என்ற ஒரு விருதை கொடுத்தேன். அதற்கு பிறகு பல்வேறு விருதுகளை அவர் வாங்கி கொண்டார். ஆக நீங்கள் அனைவரும் இன்னும் இது மட்டும் அல்லாமல் பல்வேறு விருதுகளை வாங்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு வாய்த்தளிமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெயஹிந்த். அருமை அண்ணன் திரு எம் இருளப்பன் அவர்கள் மிகச்சிறப்பாக உரையாற்றினார்கள். நன்றி. அதாவது இந்த அமைப்புல நம்முடைய தேசிய ஒருமை கலை பண்பாட்டு கழகத்துல விருது பெற்றவர்கள் அடுத்தபடியாக தமிழக அரசினுடைய விருதை பெற்றிருக்கிறார்கள். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதே போல மத்திய அரசாங்கத்தினுடைய விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். உலக நாடுகளின் விருதை பெற்றிருக்கிறார்கள். இப்ப நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய ப்ரொஃபசர் டாக்டர் வாசுதேவன் ஐயா அவர்கள் இதுவரைக்கும் ஒரு 30 விருதை வந்து அவர் பெற்றிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். 30 விருதுக்கு மேல. லாஸ்டா சொல்லும்போது 28 அப்படின்னு நினைக்கிறேன். 28 29. இப்போ அண்மையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 விருதுக்கு மேல வந்து வாங்கியிருப்பாரு. ஐயா அவர்கள் வந்து நம்முடைய ப்ரொஃபசர் டாக்டர் என் வாசுதேவன் சார் வந்து பெருந்தன்மையோட பல்வேறு விழாக்கள் அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு பெருந்தன்மை வேணும். நான் முதலாக விருது பெற்றது நம்முடைய தேசிய ஒருமை கலை பண்பாட்டு கழகம் இந்த மேடையில தான் அப்படின்றத வந்து அவர் வந்து அடிக்கடி சொல்வார். அதனால இங்க இருக்கக்கூடிய வெற்றியாளர்களுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக உங்களுடைய சாதனைகள் தொடரட்டும், விருதுகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? மகிழ்ச்சி. அடுத்தபடியாக நாம் அவரோடு எதிர்பார்க்கின்ற சிறப்புரை, சிறப்பு அழைப்பாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நீதிபதி திரு பி கணேசன் ஐயா அவர்கள் தற்போது சிறப்புரையாற்ற வருமாறு. அண்ணனை பத்தி பேசணும்னா அடுத்து அவரை பேசுறதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் நீதியரசர் அவர்கள் இறுதியாக பேசுவாரு. அதுக்கு முன்னாடி நம்முடைய ப்ரொஃபசர் டாக்டர் என் வாசுதேவன் அவர்கள் தற்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஏன்னா அவர் எங்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலோட உட்கார்ந்து இருக்கிற போல இருக்கேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விருது ஒரு செயலை சிறப்பாக செய்பவர்களுக்கு வழங்கப்படும் பரிசு, அதுதான் விருது.
அந்த பரிசை வழங்கும் நிறுவனம் பாரம்பரியமிக்கதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமிக்க பல தொழிலதிபர்களை கௌரவித்து இன்று வாழ்நாளில் பல சாதனையாளர்களை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்த தேசிய கலை பண்பாட்டு கழகத்தின் ஃபவுண்டர் அழகப்பனார் அவர்களுக்கு இந்த தருணத்துல நம்ம ஒரு நன்றி சொல்லணும். அடுத்ததா ஒரு அப்பா ஆரம்பிச்ச தொழிலை மகன் செய்வாரா அப்படின்னு தெரியாது. ஆனால் தான் தந்தை ஆரம்பித்த ஒரு தலை சிறந்த சேவையை அவருடைய மகன் வெகு சிறப்பாக தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களை கண்டுபிடிச்சு அழைத்து வந்து அந்த விருது விழா நடத்துறார். அந்த விழா நடத்துவதற்கு எளிமையாகவும் அனைவருக்கும் உதவ வேண்டும் என்ற ஒரு நல் எண்ணத்தோடு சமூக சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் எனது அருமை அண்ணன் டாக்டர் அமீர்கான் அவர்கள் தலைமை வகிப்பது என்பது ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்ததாக இந்த விருதை கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு கடவுள் படைத்த உயிரினத்தை தண்டிக்கக்கூடிய, அதாவது மனிதனை தண்டிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலையாய பொறுப்பை நீதி அரசர்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அப்படி நீதித்துறையில் களங்கம் இல்லாத மாமனிதராக வாழ்ந்து இன்று வரை மாசற்ற கரங்களால் மாண்போடு பல்வேறு சாதனையாளர்களுக்கு விருது வழங்கி ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் நீதியரசர் கணேசன் ஐயா அவர்கள் இன்னைக்கு உங்களை விருது வழங்கி கௌரவிக்க போறாங்கிறது வாழ்நாளில் நீங்கள் பெற்ற ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நீதி அரசர் முன்னிலையில, அது எல்லா நீதி அரசரும் இல்ல, தனக்கென ஒரு தனி பாதையில் நீதியை வழங்கி ஒரு தனித்துவமான ஒரு நபர் இந்த சமுதாய சிந்தனையோடு இந்த சமுதாயத்தை வழிப்படுத்தும் தொழிலதிபர்களை இனம் கண்டு அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த விழாவில் கலந்து கொண்டு உங்களை கௌரவிக்க இருக்கிறார். இது போன்ற விழாக்களில் பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஐயா இருளப்பன் அவர்கள் ஒரு சமுதாய சிந்தனையாளர். உங்களுக்கு தெரியும் ஐயா நல்லக்கண்ணுவை பத்தி, அவருடைய மருமகன், அப்பழுக்கற்ற அந்த மாமனிதரின் மருமகனாக அவரும் சமுதாய சேவையில் தன்னை அர்ப்பணிப்பதன் மூலம் அரசாங்க விருது பெற்றவர். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் இன்று அயல்நாட்டு தூதுவராக இருந்து ஒவ்வொரு விழாவிலும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஹிமத் சார் அவர்களுக்கும் இந்த தருணத்துல உங்கள் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டா, சமுதாய சேவை என்றது ஒவ்வொரு மனுஷனும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். டாக்டர் அருண் சார் ஒரு விஷயத்தை சொன்னார், பர்சனல், ப்ரொஃபஷனல், சோசியல். நிச்சயமா ஏன் நான் இந்த மாதிரி விழாக்கள் அதை தவிர்க்காம கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அனுபவசாலிகளுடைய அந்த வார்த்தைகள் நம்மளை மேலும் மேலும் வளர்ச்சி அடைய ஒரு உந்துதலா இருக்கும். அவர் சொன்ன 3 விஷயத்துல அந்த பர்சனல் அப்படிங்கிறது நம்ம குடும்பம், நம்மை சார்ந்தவர்கள், ப்ரொஃபஷன் நம்ம எடுத்த தொழில், அந்த தொழிலில் நம்ம என்ன சாதிக்கிறோம், அந்த தொழில் மூலம் என்ன சம்பாதிக்கிறோம். அடுத்தது அவர் ஒரு சிறப்பான ஒரு வார்த்தையை சொன்னார், எங்கிருந்து பெறப்பட்டதோ அது அங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இது பல ஆண்டுகளாக நான் என் கோட்பாடாக வச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு டாக்டர் சொன்ன உடனே ஒரு நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த சமுதாயத்திலிருந்து எடுக்கப்பட்டவை இந்த சமுதாயத்திற்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நீதி. அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அது போலவே இன்னைக்கு இந்த விழாவில் மிகப்பெரிய ஒரு விஷயம் கேன்சர். அதை பத்தி ஒரு மூத்த மருத்துவர் ஒரு விழிப்புணர்வு விஷயத்த சொன்னார். நாங்களாம் ஒரு காலத்துக்கு அப்புறம் ரோட்டரி கிளப்ல, இப்போ திருப்பூர் ரோட்டரி கிளப்ல 3203 அதில் ஒரு மெமோகிராம், ஒரு பஸ்ஸை ரெடி பண்ணி இந்த கேன்சருக்காக நாங்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அது ஒரு வியாதியெல்லாம் அதை குணப்படுத்த முடியும். அது கேன்சர்னா அது வந்துருச்சுன்னா பயந்துகிட்டு அதை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில்
அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு மூத்த மருத்துவர் இந்த போன்ற விழாவில் வந்து சொல்றது அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம். அப்போ இது போன்ற விழாக்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். இது போன்ற நபர்களால் நமக்கு வந்து பொதுவாக ஊக்கம் கிடைப்பதனால் தான் ஒரு சமுதாயத்தை, ஒரு சிறந்த ஆக்கத்தை நாம் உருவாக்க முடியும். இந்த அரங்கத்திற்கு ஒரு மதிப்பு இருக்குது, கவனிச்சு பார்க்கலாம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமியை கூட போட்டோவை மாட்டி வச்சிருப்போம். இந்த அரங்கத்துல வந்து பாத்தீங்க இருக்கக்கூடிய போட்டோவெல்லாம் கவனிச்சு பாருங்க. இவர்கள் எல்லாமே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும், இந்த சமுதாயத்தை நிலைநிறுத்த வேண்டும், இந்த சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்று உழைத்த நபர்களின் போட்டோ தான் இந்த அரங்கத்துல ஃபுல்லா இருக்கு. அப்ப இந்த விழாவிற்கு ஒரு பெருமை. 58 ஆண்டு காலம் சிறப்பாக இந்த தேசிய ஒருமைப்பாட்டு கலைக்கழகம் சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய தொழிலதிபர்களை ஊக்கப்படுத்தி இந்த தேசத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுல இனம், மதம் இதெல்லாம் இல்லாம இந்த தேசிய ஒருமைப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இன்று வரை வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த தருணத்தை என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அவர் தொடர்ந்து இதை செய்யணும், அடுத்த தலைமுறைக்கும் இதை அவர் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதா இந்த தருணத்தில் அவர்கிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள். ஏன்னா பாராட்டுவதற்கு மனம் வேண்டும். நிறைய பேருக்கு பாராட்டுறதுக்கு மனசு இருக்காது, சொல்ல மாட்டோம், பொறாம இருக்கு. அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து இன்னைக்கு ஒருத்தரை பாராட்டணும் அப்படின்னு சொன்னால் இது போன்ற விழாக்கள் ரொம்ப அவசியமாகும். என்ன இந்த மாதிரி ஒரு விழாக்கள் நடத்தும் போது அதிக பேர் இது வர்றதில்லை, அதை இவர் கலந்துக்கிறது இல்லை. அதனால உங்களை போன்ற வாய்ப்பு பெற்றவர்கள் இது போன்ற விழாக்கள் நடக்கும்போது நீங்க அவசியம் கலந்துக்குங்க. என்ன காரணம் அப்படிங்களா, எண்ணங்களை மேம்படுத்துவதற்கும் எண்ணங்களை பரிமாறுவதற்கும் இது போன்ற விழாக்கள் தான் நமக்கு வந்து ஒரு கால காரணியாக அமையும். இது போன்ற விழாக்களை கலந்துக்கும் போது தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை இயந்திரமாயிரம் ஆயிடுச்சு. டாக்டர் கூட சொன்னாங்க 18 மணி நேரம் சர்வீஸ் பண்றது வேற வழி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவையை பூர்த்தி செய்வதற்கு மனிதன் இயந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் உங்களை போன்ற நபர்களும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம நல்ல வழிகாட்டுதலை கொண்டு சென்றால் மட்டும்தான் அது முடியும், அது சாத்தியம். அப்பதான் சமுதாய சிந்தனை, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை போன விழாவில் நான் வந்து ஒருத்தர் இதே போல பேசினார். 1998 நீங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். விருது வாங்குவதற்காக நாரதகான சபாவில் முதல் விருதை பெற்ற நான். அதற்கு அடுத்து அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்பெனியா இருந்து இன்னைக்கு 13 நிறுவனங்களை நான் வந்து ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய 2 டாக்டரையும் வந்து புது டாக்டர் ஆகியிருக்கேன். அதுக்கு அடுத்தபடியா என்னுடைய வருமானத்தில் வரக்கூடிய 30% நாங்க ஆத்மா சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்ன்ற ஒரு ட்ரஸ்ட் மூலம் நம்ம சேரிட்டி பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்னுடைய மொத்த சொத்தையுமே அந்த ட்ரஸ்ட்டுக்கு எழுதி எதிர்காலத்தில் அது ஏழைகளுக்கு பயன்படும் வகையில் இலவச மருத்துவமனை நிறுவி அதன் மூலம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சமுதாயத்திற்கு ஒரு சேவையை செய்ய வேண்டும். அதாவது அவங்க சம்பாதிச்ச மொத்த சொத்துக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் எழுதணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக வச்சுதான் எங்களுடைய செயல்பாடு இருக்கு. இருந்தாலும் இந்த சமுதாயத்திற்கு ஏதோ நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னா சுற்றுச்சூழல். போன தடவை அப்படிங்கிறது வந்து அமீர்கான் அண்ணன் அவர்கள் வந்து, அவர் பேர் எனக்கு தெரியல ஆக்சுவலா, வந்து புதுரகம் ஆஸ்திரேலியா அவர் தூதர், அவர் அழைச்சிட்டு வந்திருந்தார். அவர் சொன்னாரு பிளாஸ்டிக் தோள்கள் வந்து தாய்ப்பால்ல கலந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது, அதனால பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன அடுத்த வாரத்திலேயே நான் போயிட்டு ஒரு புது கம்பெனி ஃபார்ம் பண்ணேன். பிளாஸ்டிக்கை ஒழிச்சாகணும், இந்த பிளாஸ்டிக் மறுசூழ்ச்சி செய்யறது மூலம் தான் நம்ம அந்த இயற்கையை பாதுகாக்க முடியும், இந்த மண்ணை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன் ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணேன். இந்த பிளாஸ்டிக்கை நம்ம ஒழிக்கிறது என்ன வழி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சம் டஃப் சேலஞ்சாக தான் இருந்தது. அதனால நானும் மார்க்கெட்ல ரொம்ப சிரமப்பட்டு தேடி பார்த்தேன். இந்த பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்து உடைக்கிறதுக்கோ இல்லை அரைக்கிறதுக்கோ ஏதாவது மிஷின் இருக்குதுன்னா எல்லாமே ஹை எண்ட் மிஷின், அதிக முதலீடு போட்டு செய்யக்கூடிய விஷயங்கள இருந்தது. நாங்கள் எங்கள் நிறுவனத்தின் மூலம் ஒரு சின்ன சின்ன இயந்திரங்களை தயார் செய்து ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் சின்ன சின்ன இயந்திரங்களை கொடுத்து அங்கிருந்து பிளாஸ்டிக் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மொத்தமாக வாங்கி அதை வந்து விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மையை கையில் எடுத்தோம். அப்போ இந்த தேசிய கலை பண்பாட்டு கழகத்தின் அந்த விழாவுக்கு வரும்போது அந்த பிளாஸ்டிக்கை பற்றிய ஒரு மருத்துவ அவருடைய டாக்டரேட் வாங்கினவர் பேசும்போது ஏன் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஒண்ணு அது தொழில் வாய்ப்பாகவும் மாறுது, பல பேருக்கு வேலை வாய்ப்பாகவும் மாறுது.
அதே டைம்ல எதிர்காலத்துல இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. அந்த மண்ணை பாதுகாக்க வேண்டிய செயலை செய்யணும். அதனால நீங்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த இயற்கையை பாதிக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து இந்த இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும். எதிர்கால சந்ததிக்கு நல்ல ஒரு சுற்றுச்சூழலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீங்க இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களான முயற்சி செய்யுங்க. இந்த சமுதாயத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த சமுதாயங்கிறது வேற யாரும் கிடையாது, நாமும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க தான். அப்போ நம்ம பகுதிகளை நாம் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே மற்ற எல்லாருமே வெற்றி அடைய முடியும். அப்ப பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதன் மூலமும் வழிகாட்டுவதன் மூலமும் எதிர்கால சந்ததிக்கு ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு கொடுக்கலாம், நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. போட்டி பொறாமைகளோட நம்ம வாழ்ந்து சாதிக்க போற விஷயம் ஒண்ணுமே இல்லை. நம்மளால முடிஞ்சதை மற்றவங்களுக்கு செய்யுங்க, இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்ற ஒரு கோட்பாடை மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிலையிலும் நம்ம பொறுத்தீங்க சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இது போன்ற விழாக்களில் நீங்க கலந்துகிட்டது மட்டுமல்லாம இது போன்ற விருதுகளை பெறுவது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக மாறி உலகமே போற்றும் அளவில் விருதுகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் பேசும்போது ரொம்ப அழகா பல்வேறு செய்திகளை முன் வச்சாரு. இப்பொழுது நான் 30% என்னோட இதை நான் ப்ராஃபிட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன் சமுதாயத்துக்கு. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி அத்தனையுமே இந்த சமூகத்துக்காக நான் செய்ய போறேன், நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த நல்ல உள்ளத்திற்கு நம்ம எல்லாருமே மீண்டும் ஒரு முறை உற்சாகமான கைத்தட்டலை கொடுப்போம். ஆனா இது நிச்சயமா ஒரு சாதாரண ஒரு மனோநிலை கிடையாது. அதை கடந்து நான் இந்த சமூகத்திலிருந்து பெற்றதை திரும்ப அந்த சமூகத்துக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு மனோநிலை நிச்சயமா டாக்டர் சார் அப்ரிஷியேட் பண்றாரு. அங்க உட்காந்து இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருமே எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றீங்க, நன்றி. நம்ம அடுத்தபடியாக இறுதியாக உறுதியாக மிகச் சிறப்பான ஒரு சிறப்பு அழைப்பாளர் நம்முடைய இங்கே வருகை தந்திருக்கிறார். சீஃப் கெஸ்ட், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நீதிபதி ஐயா அவர்கள், திரு பி கணேசன் ஐயா அவர்கள், உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியில் அவரை அன்போடு அழைக்கிறோம். அவர் சொல்கிற மாதிரி எல்லாரும் எதுவும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட வேண்டாம். இந்த இனிய விழாவிலே பொறுப்பேற்றிருக்கின்ற பெரியோர்களே, சான்றோர்களே, இதரே வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சாதனையாளர்களே, வருகை தந்துள்ள ஹைகோர்ட் சீனியர் அட்வொகேட் கார்த்திகேயன் அவர்களே, அவருடைய துணைவியார் ஜனனி அவர்களே, அவருடைய மகன் அர்ஷத் அவர்களே, இன்னும் இங்கே வந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப பயந்துட வேணாம். எல்லாரும் பேசிட்டாங்களே, இவர் என்ன பண்ண போறாருன்னு பயந்துட வேண்டாம். பொதுவாக இப்போ அதிகமாக பேசுறது தப்பு. ஏன்னா இப்படித்தான் ஒரு மைக்கு கிடைச்சிருச்சேன்னு ஒருத்தன் ரொம்ப நேரம் பேச ஆரம்பித்தான். கூட்டத்தில் ஒருத்தர் பொறுமை தாங்க முடியாம துப்பாக்கி எடுத்தார். இவன் பேச ஆரம்பிச்சவன் என்னை சுட்டுப்படாத, என்னை நம்பி குடும்பம் இருக்குன்னா. அதுக்கு அவன் சொன்னா, நான் உன்னை சுட போறதில்லை, உன்னை யார் பேச சொன்னது அவர் அடையாளம் காமிக்கலாம். இல்லையே, அவர் என் மேல இருக்கிற பிரியத்துல தானே பேச சொன்னாரு, அதுக்கு என்னையே சுட்டுருன்னா இவன். அதுக்கு அவன் சொன்னான், ஓ மாதிரி அறுவை கேஸா அனுப்பிக்கிட்டு இருப்பான், அவனைத்தான் சுடணும்னா. அந்த நிலை யாருக்கும் வராது, பயப்பட வேணாம். ஆனா இது ஒரு அருமையான விழா. நாமெல்லாம் மனிதர்கள் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகின்றோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார், ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஆனா மனித குணங்களோடு நாம் வாழ்கிறோமா என்று நம்முடைய மனசாட்சியை தயவு செய்து நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு ஆபீஸுக்கு போனா, ஒரு காவல் நிலையத்தில் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்து அந்த எஸ்ஐ கிட்ட கேளுங்க. அதுக்கு பிறகு வெளியில வரும்போது அந்த எஸ்ஐ என்ன சார் சொன்னார்னு கேளுங்க. அது ஏன் சார் அவன் நாய் மாதிரி கத்துறான் சார் அப்படிமா.
சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போய் ஒரு வேலையா முடிச்சுட்டு வெளியில வாங்க. என்ன சார் அந்த சார் பதிவாளர் சொன்னார்னு கேட்டா, சார் அவன் நரி மாதிரி தந்திரமா காசு வாங்குறதுல தான் சார் இருக்கான் அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு அலுவலகத்திலேயும் நாயையும் நரியையும் சிங்கத்தையும் பார்க்கிறோமே ஒழிய மனிதனை பார்க்கவில்லை. இந்த கூட்டத்திலே நான் எல்லா மனிதர்களையும் மனதார பார்க்கின்றேன். ஒவ்வொருவரும் மனிதர்கள். இங்கே சுற்றி இருக்கிறார்களே அவர்களெல்லாம் மனித தெய்வங்கள். இதைத்தான் ராமலிங்க வள்ளல் பெருமான் காலத்துல திருவெட்டியூர்ல ஒரு சாமியார் உட்கார்ந்துக்கிட்டு சாமி கும்பிட போறவங்களையெல்லாம் பார்த்து, இந்த நாய் போகுது, இந்த சிங்கம் போகுது, இந்த கரடி போகுதுன்னாரு. ராமலிங்க வள்ளல் பெருமான் போகும்போது மட்டும் இதோ மனிதன் போகிறான். ஆக மனிதன் என்று பெயர் எடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நான் இந்த கூட்டத்திலே சாதனையாளர்களை எல்லாம் அவர்களுடைய சொற்பொழிவை 6 மணி முதல் நாங்கள் அனைவரும் கேட்டோம். மிகவும் வியந்து விட்டோம். உங்களுடைய சாதனைகள் பல சோதனைகளை கடந்து இன்றைக்கு நீங்கள் சாதனை புரிந்து அதற்கு மகுடமாக இன்றைக்கு பரிசுகளை விருதுகளை வாங்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அந்த விருதை கொடுப்பதற்கு நான் கொடுத்து வைத்தவன் என்று நான் அகமகிழ்கிறேன். என்னிடம் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கின்றது. இவ்வளவு பேருக்கும் விருதுகள் கொடுக்க போகிறோமே, சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் கொடுக்க போகிறோமே, நாம் என்ன சாதனை படைத்தோம் என்ற கேள்வி என் மனதிலே எழுந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு வயது 76. சாதாரண ஏழை பள்ளிக்கூடத்தில் கரண்ட் இல்லாமல் அரிக்கன் லைட்டிலே படித்து, அந்த காலத்திலே எஸ்எஸ்எல்சி கூட ஒரு 50 கிலோமீட்டர் போய் அங்கே எழுதி வெற்றியாளனாக வந்தேன். அதற்கு காரணமாக இருந்த என்னுடைய தாய் தந்தையரை வணங்குகிறேன். அதற்கு பின்னாலே படித்து நீதிபதியாக 30 ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கின்றேன். ஏறத்தாழ ஒரு 50,000 பேரை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கிறேன். ஒரு 1,00,000 பேர் ஜாமீன்தார்கள் வந்திருக்கிறார்கள். 30,000 வழக்குகளை முடித்திருக்கின்றேன். 30 பைசா கூட லஞ்சம் வாங்காமல் தீர்ப்பு கொண்டேன். எனவே அந்த அளவிலே நானும் சாதனை செய்திருக்கின்றேன் என்ற திருப்தியிலே உங்களுக்கெல்லாம் விருது வழங்குவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விருது வழங்குவது உங்களை பாராட்டுவதற்கு மட்டுமல்ல. இந்த செய்தி உண்மையிலேயே சொல்ல போனால் இது காமராஜர் அரங்கத்திலே நடக்க வேண்டிய நிகழ்ச்சி. நாம் எப்படி திருவண்ணாமலைக்கு போய் அண்ணாமலையை வணங்குகின்றோமோ, அதே போல தமிழகத்திலே மூலை முடுக்குகளிலே உள்ள சாதனையாளர்களை எல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு சரித்திரம் படைத்திருக்கிறார் திருமிகு அண்ணாமலை அவர்கள். அவர்களை நான் வெகுவாக பாராட்டுகின்றேன். எனவே நீங்கள் இந்த விருதை முத்தாய்ப்பாக அடித்தளமாக கொண்டு சமூகத்திற்கு நிறைந்த சேவையை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் நன்கு தெரியும், அம்பானிக்கு 8.5 லட்சம் கோடி சொத்து இருக்கிறது என்று சொன்னால் டாடா அதற்கு அடுத்த வரிசையிலே வருகிறார்கள். ஆனால் அவரிடம் கேட்கும் போதுதான் தெரிகிறது, அவர் தன்னுடைய வருவாயிலே 60% தானமாக செய்துள்ளார். அந்த 60% எவ்வளவு என்று கேட்டால்
8,500 கோடி. அதை நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல நாமெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு அமெரிக்க அதிபர் ஜான் கென்னடி சொன்னது போல நாடு நமக்கு என்ன செய்தது என்று தயவு செய்து யாரும் கேட்க வேண்டாம். நாம் நாட்டுக்கு என்ன செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். பாரத ரத்னா அவர்கள் தென்னிந்தியாவிலே இருந்து சென்று வந்த மக்கள் ஜனாதிபதி அவர்கள் அருமையாக சொன்னார்கள், பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக அமைய வேண்டும். அந்த அடிப்படையிலே நீங்கள் அனைவரும் சமுதாய சிந்தனையோடு வாழ்ந்து எல்லா செல்வங்களையும் பெற வேண்டும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் பெற்று நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த வெற்றியாளர்களே, நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் மாண்புமிகு நீதிபதி திரு பி கணேசன் ஐயா அவர்கள் பேசியதை கேட்டீங்க எல்லாருமே. வாழும் காமராஜராகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாமனிதர் திரு பி கணேசன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 30,000 வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லி 30 பைசா கூட எதுவுமே நான் இது வரைக்கும் லஞ்சம் என்பது வாங்கியதே இல்லை என்கின்ற ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மாமனிதருக்கு மீண்டும் ஒரு முறை அனைவரும் எழுந்து நின்று ஒரு உற்சாகமான ஒரு கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி 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 ஐயா. ஏன்னா நம்ம யார் கரங்களால் இந்த விருதை பெறுகிறோம், யார் நம்மை ஆசீர்வாதம் செய்திருக்கிறார்கள் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியணும். அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற மாமனிதர் கரங்களால் தற்பொழுது நீங்கள் விருது பெற இருக்கின்றீர்கள். தற்பொழுது அற்புதமான விருதுகளை வழங்க நம்முடைய மேடையில் வீற்றிருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள் அத்துணை பேரையும் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக திரு பிரின்ஸ் அவர்களுடைய அன்பு மகனார் திரு மெக்லைன் சிபி பிரயாஷி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். BE-MS யூகேயில் படித்திருக்கிறார். டைரக்டர் எல்ஷதாய் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்ஷதாய் அசோசியேட்ஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு பிரின்ஸ் அவர்களுடைய அன்பு மகன் திரு மெக்லைன் சிபி அவர்கள் தற்பொழுது மேடையிலே உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே பல்வேறு சாதனைகள் படைத்து இளம் தொழிலதிபராக வளர்ந்து வருகின்ற அற்புதமான சிபி அவர்கள் தற்பொழுது மேடையிலே நம்முடைய வெற்றியாளர்களுக்கான விருதை பெறுகின்றார். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது ஸ்டார் ஆஃப் எக்ஸலன்ஸாக மேடையிலே இதோ மின்னிக் கொண்டிருக்கிறார் திரு பிரின்ஸ் அவர்களுடைய அன்பு மகனார். அடுத்தபடியாக டாக்டர் MD டிப்ளமா இன் டயபெட்டிஸ் அவர்கள் டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஜெனனிஸ் டயபெட்டிஸ் கிளினிக் சென்னை அவர்கள் தற்பொழுது மேடையிலே விருது பெறுகின்றார். ஸ்டார் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது தற்பொழுது டாக்டர் ஜனனி கார்த்திக் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து டாக்டர் PL ராம் பிரசாத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். MBBS MD கன்சல்டன்ட் பல்மனாலஜிஸ்ட் அலர்ஜி ஸ்லீப் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் பிரிசம் லங் ஸ்பெஷாலிட்டி கிளினிக் சென்னை டாக்டர் PL ராம் பிரசாத் அவர்கள் தற்பொழுது மேடையிலே உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே. அடுத்தபடியாக திரு தனஞ்சயன் முனிரத்னம் அவர்கள் BE படித்த பொறியியல் பட்டதாரி தனஞ்சயம் முனிரத்னம் அவர்கள் தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்.
ஃபோக்கஸ் குரூப் என்கிற அற்புதமான நிறுவனத்தை குடியாத்தம் பகுதியில் நடத்தி வருகின்ற அற்புதமான மாமனிதர் திரு தனஞ்சயன் முனிரத்னம் அவர்கள் தற்பொழுது மேடையிலே. அடுத்தபடியாக பொறியாளர் வி ரவிச்சந்திரன் அவர்கள் சீஃப் என்ஜினியர் ஆர்பி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோவை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே தற்பொழுது மேடையிலே பொறியாளர் வி ரவிச்சந்திரன் அவர்கள், அவரை தொடர்ந்து திரு எம் கார்த்திக் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். KK இன்ஜினியரிங் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மதுரை திரு எம் கார்த்திக் அவர்கள் தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே அவரை தொடர்ந்து திரு எஸ் தினேஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேனேஜிங் டைரக்டர் CV கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோவை. தற்பொழுது மேடையிலே திரு எம் கார்த்திக் அவர்கள் ஸ்டார் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்னும் அற்புதமான விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து திரு எஸ் தினேஷ்குமார் அவர்கள் மேனேஜிங் டைரக்டர் CV கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோவை அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக திரு ஜி சிவபிரகாஷ் அவர்கள் ப்ரொப்ரேட்டர் தீரன் சேஃப்டெக் திருச்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு ஜி சிவபிரகாஷ் அவர்கள். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே அவரை தொடர்ந்து திருமதி ஜே சௌமியா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திருமதி ஜே சௌமியா அவர்கள் BR ப்ரொப்ரேட்டர் VS டிசைன் ஸ்டுடியோ சென்னை அவர்கள் தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். திருமதி ஜே சௌமியா அவர்கள் தற்பொழுது மேடையிலே. அடுத்தபடியாக திரு பி ரமேஷ் சாஸ்திரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீ குரு ராகவேந்திரா சுவாமி ஜோதிட நிலையம் சென்னை. உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே தற்பொழுது திரு பி ரமேஷ் சாஸ்திரி அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். விருது வாங்கணும்னு அவங்க மகனுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் போல இருக்கேன். வாங்கிட்டியா, பிரைஸ் வாங்கிட்டியான்னு கேட்கிறான். வாழ்த்துக்கள். தற்பொழுது மேடையிலே திரு பி ரமேஷ் சாஸ்திரி அவர்கள், அவரை தொடர்ந்து திருமதி பி காயத்ரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திருமதி பி காயத்ரி அவர்கள் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் அண்ட் ஆடியாலஜிஸ்ட் லிட்டில் கேர் தெரபி கிளினிக் சென்னை அவர் சார்பாக இந்த விருது பெறப்படுகின்றது. அவருடைய கணவர் தற்பொழுது அந்த விருதை பெறுகின்றார். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி பி காயத்ரி அவர்களுடைய கணவர் தற்பொழுது இந்த விருதை பெறுகின்றார். அடுத்தபடியாக திருமதி ஸ்ரீபாலா சுரேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வர்மா திருமதி எஸ் ஸ்ரீபாலா சுரேஷ் அவர்கள் ஸ்ரீ வர்மா அண்ட் ஸ்பைன் கேர் சென்டர் சென்னை. உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே அன்போடு அழைக்கின்றோம். திருமதி ஸ்ரீபாலா சுரேஷ் அவர்கள் தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரை தொடர்ந்து டாக்டர் H சந்தானலட்சுமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் H சந்தானலட்சுமி அவர்கள் மேனேஜிங் டைரக்டர் சர்வேஷ் டென்டல் கேர் ஃபார் ஹாப்பி ஹெல்தி ஸ்மைல் சென்னை. ஸ்டார் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது பெறுவதற்காக டாக்டர் H சாந்தலட்சுமி அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் H சாந்தலட்சுமி அவர்கள் சர்வேஷ் கிளினிக் நடத்தி கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக திரு டி ஆசை தம்பி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு டி ஆசை தம்பி அவர்கள் மேனேஜிங் ட்ரஸ்டி ஸ்ரீ பத்மாவதி அம்மா ஓல்ட் ஏஜ் ஹோம் சென்னை. அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது மேடை நோக்கி திரு டி ஆசை தம்பி அவர்கள், அவரை தொடர்ந்து டாக்டர் கே மணிகண்ட பிரபு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் கே மணிகண்ட பிரபு அவர்கள் BDS டென்டல் சர்ஜன் PRK டென்டல் கேர் காரைக்குடி. தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் கே மணிகண்ட பிரபு அவர்கள். அடுத்தபடியாக டாக்டர் திருமதி ரெஜினா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
டாக்டர் ரெஜினா அவர்கள் வர்மா டாக்டர் இஷான் வர்மா அக்குபஞ்சர் கிளினிக் சென்னை. தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திருமதி ரெஜினா அவர்கள். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே அவரை தொடர்ந்து திரு வெற்றிவேல் ஆறுமுகம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ப்ரொப்ரேட்டர் ஜெயா டிரைவிங் ஸ்கூல் சேலம். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு வெற்றிவேல் ஆறுமுகம் அவர்கள். அவரை தொடர்ந்து டாக்டர் எம் அருணாச்சலம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அருண் விஜயா ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னை. தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் எம் அருணாச்சலம் அவர்கள். அவரை தொடர்ந்து டாக்டர் கே விஸ்வநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் கே விஸ்வநாதன் எம்பிபிஎஸ் டிஎம்ஆர்டி டாக்டர் ராய் மெமோரியல் கேன்சர் ஹாஸ்பிட்டல் சென்னை. தற்பொழுது மேடையிலே மூத்த மருத்துவர் டாக்டர் கே விஸ்வநாதன் அவர்கள். டாக்டர் கே விஸ்வநாதன் அவர்கள் டாக்டர் ராய் மெமோரியல் கேன்சர் ஹாஸ்பிட்டல் சென்னை. அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து திரு கே கணேஷ் குமார் அவர்கள் சிஇஓ ஃபோரம் பிளாஸ்டிக் கோயம்புத்தூர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு கே கணேஷ்குமார் அவர்கள். அவரை தொடர்ந்து திரு டி வின்சென்ட் கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மேனேஜிங் டைரக்டர் வினோ பில்டர்ஸ் தென்காசி. தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு டி வின்சென்ட் கண்ணன் அவர்கள், மேனேஜிங் டைரக்டர் வினோ பில்டர்ஸ் தென்காசி. அடுத்தபடியாக திரு இ ஹேம்குமார் அவர்கள், புரொப்ரேட்டர் பிகேஎஸ் வுட் பர்னிச்சர் காரைக்குடி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு இ ஹேம்குமார் அவர்கள். அடுத்தபடியாக திரு இ ஹேம்குமார் அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உற்சாகமாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக டாக்டர் வி ஹரிகோவிந்தன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீ சாய் ஹரிநாத் ஆல்டர்னேட் மெடிசன் சென்னை. அடுத்தபடியாக டாக்டர் வி ஹரிகோவிந்தன் அவர்கள், ஸ்ரீ சாய் ஹரிநாத் ஆல்டர்னேட் மெடிசன் சென்னை. அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து திருமதி சத்ய சாய் லக்ஷ்மி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, எம்எஸ்சி சைக்காலஜி, சிபிடி, சாய்ஸ் மாஸ்டர் மைண்ட் கவுன்சிலிங் அண்ட் வெல்னஸ் ஹப் சென்னை. அடுத்தபடியாக மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திருமதி சத்ய சாய் லக்ஷ்மி அவர்கள். அவரை தொடர்ந்து டாக்டர் கே பிரகதீஸ்வரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இஎன்டி சர்ஜன், ஸ்ரீ நாகேஸ்வரா இஎன்டி கிளினிக் சென்னை. அடுத்தபடியாக டாக்டர் கே பிரகதீஸ்வரன் அவர்கள், இஎன்டி சர்ஜன், ஸ்ரீ நாகேஸ்வரா இஎன்டி கிளினிக் சென்னை. தற்பொழுது மேடையிலே தன்னுடைய வாரிசோடு இணைந்து இந்த விருதை பெறுகின்றார் டாக்டர் கே பிரகதீஸ்வரன் அவர்கள். மகன் வாங்கிட்டார் விருது. மகிழ்ச்சி. ஆமா, இரட்டிப்பு மகிழ்ச்சி வந்துருச்சு. அடுத்தபடியாக டாக்டர் கே எஸ் சரண்யா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சனா ஐ கேர் சென்டர் சென்னை. அடுத்தபடியாக மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் கே சரண்யா அவர்கள். அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் கே சரண்யா அவர்கள் மேடையிலே. அவரை தொடர்ந்து டாக்டர் எம்எச் பாதுஷா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்மைல் ஜெம் டென்டல் ஸ்பா அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர் மாமல்லபுரம்.
அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் முகமது பாதுஷா அவர்கள் பிடிஎஸ், எஃப்டிஎஸ், எம்எஸ் போன்ற படிப்புகளை படித்துள்ளார். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்பவும். அடுத்தபடியாக திரு கே மதன்ராஜ் அவர்கள் பிஇ, எம்எஸ், ஐடி, எல்எல்பி போன்ற படிப்புகளை படித்துள்ளார். இன்டீரியர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறை சார்ந்தவர் திரு கே மதன்ராஜ் அவர்கள் தற்பொழுது விருது பெறுகின்றார். அவரை தொடர்ந்து திரு விக்னேஷ் அவர்கள் விடெக் டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறுவனத்தை சார்ந்த திரு விக்னேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது மேடையிலே திரு விக்னேஷ் அவர்கள். கொஞ்சம் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். வந்து எல்லாருமே சொன்னாங்க ஊக்குவிற்றவனை ஊக்குவித்தால் தேக்கு வைப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும் 2021 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்ப என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுத்தது வாசுதேவன் சார் தான். ஸோ இன்னைக்கு அவர் கையால் விருது வாங்குறது ரொம்பவே பெருமையாக இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு 60க்கும் மேற்பட்ட பிராண்ட்ஸோட தமிழ்நாடு முழுக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அவர் ஊக்குவிச்சதுனால தான் இப்போ என்னோட கம்பெனி இந்த அளவுல வளர்ந்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். பாருங்க, லைவ் எக்ஸாம்பிள் அப்படியே வந்துட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்தபடியாக சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சிறப்பு செய்கின்ற மிகச்சிறப்பான ஒரு நேரம் இது. முதலாவதாக மாண்புமிகு நீதிபதி திரு பி கணேசன் ஐயா அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே அடுத்தபடியாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் டாக்டர் ஏ அமீர்கான் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். அவரை தொடர்ந்து கலோனல் டாக்டர் ஹிம்மத் ஏ உசேன் ஐயா அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். அவரை தொடர்ந்து பல்வேறு இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ப்ரொஃபசர் டாக்டர் என் வாசுதேவன் ஐயா அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். அடுத்தபடியாக சேவைகளின் திலகமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, மக்களுக்கு பாலமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஃபவுண்டர் டிவிஎம் சேவா பாலம் ட்ரஸ்ட் திரு எம் இருளப்பன் ஐயா அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கின்ற பேராசிரியர் முனைவர் ராஜா அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு விருந்தினர்களை அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றியாளர்களே, ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? எல்லாருமே இன்னும் கொஞ்சம் உற்சாகமா கை தட்டலாமே. இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப கூடுதல் சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருது பெற்ற அத்துணை வெற்றியாளர்களுமே அப்படியே அரங்கத்துக்குள்ளே அமர்ந்து இருக்கிறீங்க. அநேகமா எல்லாருமே நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்களை இதை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய சக்சஸ். அதாவது நம்ம மாண்புமிகு நீதிபதி ஐயா அவர்கள் சொல்லும்போது சொன்னாரு, இங்கே நான் மனிதர்களை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலே நாங்கள் அனைவரும் எல்லோருமே இன்னைக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அத்துணை பேருமே நல்ல மனிதர்கள், மனிதர்களை இங்கே பார்க்கிறோம். ஏன்னா விருது பெற்றோன்னு போகாம அடுத்தவர்களுக்காக அமர்ந்திருந்து அந்த கைத்தட்டி அவர்களை ஊக்குவிக்கணும்ன்ற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, சிறந்த நல்ல பண்பு. அதற்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். நன்றி நன்றி. ரொம்ப அற்புதமா. ஒரு சோரட்டி வாசகம் அப்பப்போ ஞாபகம் வரும், சோர்வடையும் போதெல்லாம்.
அது நிறைய நேரங்களில் நம்மளை ஊக்குவிக்குங்கிறது தெரியும். நன்மை செய்வதில் சோர்வடையாதிரு. ஏன்னா நன்மை செய்கிறது மாதிரி கஷ்டப்படுத்துறது உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி விழாக்களும் இந்த மாதிரி பாராட்டுகளும் நிச்சயமாக நம்ம சோர்வடையாமல் இருக்கும், அப்படி சோர்வடைய விடாமல் பாதுகாத்துக்கும் அப்படிங்கிறத இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. இது வந்து மிக முக்கியமான ஒரு தருணம். இவங்களெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு, வாழ்க்கையில் ஏற்படுற சலிப்புகளை துடைக்கிறதுக்கு தான் இந்த நன்மை செய்வதில் சோர்வடையாதிரு அப்படிங்கிற இந்த விழா நம்புகிறேன். நிச்சயமாக எல்லாருக்குமே வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டர் சார் வந்து கொடுத்திருக்கிறார். நன்றி. நம்முடைய தேசிய ஒருமைப்பாட்டு நல்விழாவிற்கு வருகை தந்த அத்துணை பேரையும் வந்து மனதார வந்து நன்றி செலுத்துகிறோம். முதலாவதாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நீதிபதி ஐயா அவர்கள் திரு கணேசன் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அனைவரும் ஒரு உற்சாகமான கரவொலி எழுப்பலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்தபடியாக நல்லதொரு தலைமை வழங்கிய அருமை அண்ணன் டாக்டர் ஏ அமீர்கான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை தொடர்ந்து நம்முடைய கலோனல் டாக்டர் ஹிம்மத் ஏ உசேன் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அதே போல தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் தொடர்பாக இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் டாக்டர் என் வாசுதேவன் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. தமிழக அரசின் விருது பெற்ற திரு எம் இருளப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளவு சீரும் சிறப்புமாக இறுதி வரை இருந்து உறுதியாக அழகாக நடத்தி தந்த வெற்றியாளர்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்முடைய புகைப்பட கலைஞர் மற்றும் வீடியோ எடுக்கக்கூடிய நண்பர் அத்துணை பேருக்கும் நன்றி. இந்த அரங்கத்தை வந்து மிக திறமையாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரங்க மேலாளர்களுக்கும், இங்கே பணியாற்றக்கூடிய துப்புரவு தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி நன்றி. அதே போல எங்களோடு இணைந்து திரு அண்ணாமலை சார் அவர்களோடு இணைந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பிமார்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி 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 நன்றி. வணக்கம்.